இது உனக்குள்ள வந்துருச்சுன்னா உன்னை யாரும் அச்சுறுத்த முடியாது. எதுக்கும் நீ போயிட மாட்ட. எத்தனை பேர் வந்தாலும் உன் லைஃப்ல அவங்க உனக்கு காம்படிட்டர் இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து உன் லைஃப்ல உன் ஆர்கனைசேஷன் எங்க போனாலும் நீ க்ரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்னதான் வீட்டுல மருமக சமைச்சாலும் இல்ல பொண்டாட்டி சமைச்சாலும் அந்த வீட்டில் இருக்கிற கிரியேட்டிவிட்டி வளர்த்துக்கோ, டாலரன்ஸை வளர்த்துக்கோ. மூணாவது, ஒரு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இப்போ இருக்கிற டைமுக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு தேவை. உங்களுக்கு தெரியும், நிறைய ஆர்கனைசேஷனில் லே ஆஃப் நடக்குது. நிறைய ஆர்கனைசேஷன் லே ஆஃப். அதாவது எப்படின்னா, நினச்சே பார்க்கல, காலையில் போகிறேன், எனக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுத்துட்றாங்க, நீங்கள் இந்த வேலையில் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்கன்றதுக்கு நிறைய பேர் பர்சனலாக என்கிட்ட இன்பாக்ஸ் பண்ணாங்க. எனக்கு வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இப்போ இருக்கிற யூத்துக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஹை கேண்டிடேட்ஸ் ரேட். அதாவதுன்னா ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து வருஷம் அத்தனை கேண்டிடேட்ஸ் முடிக்கிறாங்க. இப்போ நான் காலேஜில் ட்ரைனிங் பண்ணுறேன். போன வருஷம் 554 பேர் ஒரு காலேஜில் சேர்ந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்னா. அவன் ஃபோர்த் இயரில் அப்போ மேபி அவர் 550 பேராது வெளியே வருவாங்க. அப்போ 550 பீப்புள் ஒரு காலேஜ்லேருந்து, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வந்தால் எத்தனாயிரம் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. அப்போது இத்தனை மாணவர்கள் எங்கே போவாங்க? வெளியே வேலைக்கு வருவாங்க. வெளியே வேலை வரவங்க எப்படி இருப்பாங்க? பரவாயில்ல, நான் எப்படி இருந்தாலும் என்னோட ஸ்கில்ஸை வச்சு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு பர்சன் வராங்க, அட்ஜஸ்டே இல்லாத ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா எல்லா ஆர்கனைசேஷன் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? நமக்கு யார் சொல்கிறது செய்கிறாங்க, நமக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்கும், அவங்க சைடாக தான் சாய்வாங்க. அப்போ என்ன ஆகிடுது? பல பேருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்துடுது. இதை நிறைய எம்ப்ளாயீஸும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகிடுது? ரிஃப்ட் ஆகுது. புதுசுக்கும் பழசுக்கும் ஒரு பிரச்சனை. அங்கே என்ன ஆகுது? தெர் இஸ் சம் ரிஃப்ட். அண்டர்ஸ்டாண்டிங்லன்னா ஆர்கனைசேஷன் குரோ ஆகுது. இப்போ முதல்ல ஒரு 5 பேர் 25 பேர் ஒரு ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது 26, 27, 28, 50 பேராக உயர்ந்தால் தானே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் தானே இண்டிவிஜுவல் க்ரோத் வரும். அப்போ ஆர்கனைசேஷன் குரோ ஆகணும்னா ஒரு குவாலிட்டி எல்லாருக்கும் வேணும். அது என்னது? அது பேர் டாலரன்ஸ். டாலரன்ஸ்னா என்ன? சகிப்புத்தன்மை. அதில் என்ன நடக்கும்னா, இப்போது கூட இருக்கிறவங்க சில பேர் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, சில பேர் நம்ம நினச்சதோட பெருசாக வளர்ந்துருவாங்க, சில பேர் வளரவே மாட்டாங்க. இதுக்கு அர்த்தம் வளர்ச்சியெலாம் இல்லை. இதில் என்னென்னா, இதில் டாலரன்ஸ். யார் ஆர்கனைசேஷன் வளர்கிறதுக்காக சகிச்சுக்கிறாங்களோ சில விஷயங்களை, அவங்களும் வளர்ந்துடுறாங்க. அப்போது இங்கே என்னென்னா, ABCD எவ்ரிபடி ஹாஸ் டு ஜாயின் டுகெதர் அண்ட் க்ரோ. இந்த டாலரன்ஸில் இன்னொரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 2010 எனக்கு எங்கள் அப்பா ஒரு மெசேஜ் ஒன்று சொன்னார். ஐ சீரியஸ்லி ஃபாலோ யூ டுடே. லைஃப்பில் எதுக்குடா ரொம்ப பெரிய சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு என்ன கேட்டார். சொன்னப்பா, கிரிக்கெட் விளையாடும் போது, நம்ம பால் அடிக்கும் போது காவால் போய் பால் விழுந்துச்சுன்னா அந்த பால் எடுக்கிறதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். நான் கொடுக்குற எக்ஸாம்பிள். அப்புறம் பாவக்காவை சாப்பிட்றதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். அதுக்கப்புறம் வேப்பிலை மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, கஷாயம்லாம், அது சாப்பிட்றதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மைலாம் இனிமேட்டு உனக்கு வேணாம், இதை விட ஒரு பெரிய சகிப்புத்தன்மை இருக்குது, அது உனக்கு இருந்தால் நீ எங்கே வேணாலும் ஜெயிச்சிருவார். என்னன்னா, சக மனிதன், நம்ம கூட இருக்கிற நம்ம கிளாஸ்மேட், இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு நண்பர், இல்லை ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு, இவங்க வளர்றதை நீ எப்போ சந்தோஷமாக உன்னால் டாலரேட் பண்ணிக்க முடியுதோ அது தாண்டா வாழ்க்கையில் சிறந்த டாலரன்ஸ். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இது உனக்குள்ளே வந்துருச்சுன்னா உன்னை யாரும் அச்சுறுத்த முடியாது. எதுக்கும் நீ போயிட மாட்ட. எத்தனை பேர் வந்தாலும் உன் லைஃப்பில் அவங்க உனக்கு காம்படிட்டர் இல்லை, அவங்க உனக்கு என்டிட்டினா உன் லைஃப்பை வளர்த்துக்கிறதுக்காக உனக்கு கிடைக்கிற சோர்ஸு. இப்போ நீ ஒருத்தர் சந்திக்கிற, உன் கூட ஒர்க் பண்ணுற, அவங்ககிட்ட ஒரு 4 விஷயம் இருக்குது, கற்றுக்கோ. நீ அவங்கள போட்டியாக நினச்சனா, இல்லை அவங்கள பிரச்சனையாக நினச்சனா, இல்லை அவங்க உங்கள் இடத்த எடுக்க வராங்கன்னு நினச்சனா அவங்ககிட்ட கற்றுப்பியா? இல்லை. உன் ஸ்டேட் ஆஃப் மைண்டு மாறும், உன்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் மாறும். கடைசியில் உன்னால் எதுவுமே அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியாது, போயிடும். அப்போ இங்கே மனிதர்கள் போட்டி இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா தெளிவு இல்லை. அப்போ டாலரன்ஸ் எங்கே இருக்கணும்? கூட இருக்கிற எல்லாருமே நல்லா பண்ணணும் அப்படின்ற அந்த உள்ளம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நாம் அதை விட சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒன்று நம்ம பண்ணணும், இல்லை பண்ணுறவங்கள பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்மளும் சரியாக பண்ணாத, பண்ணுறவங்களும் நம்ம பண்ண உள்ள அப்படின்னா நீங்களும் வளர முடியாது, அந்த ஆர்கனைசேஷன் குரோ ஆக முடியாது. இந்த தெளிவு உங்களுக்குள்ளே வரணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் போடுற பதிவு. ஸோ
இந்த நிமிஷத்துலேருந்து உன் லைஃப்பில் உன் ஆர்கனைசேஷனில் எங்கே போனாலும் நீ க்ரோ ஆகணும்னா என்ன பண்ணணும்? கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும், கூட இருக்கவங்க வளரட்டும், கூட இருக்கவங்க ஜெயிக்கட்டும். அவங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அவங்க பண்ணிடுறாங்க, அதை விட உங்களோட நல்லா பண்ணிடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் மேனேஜ்மெண்ட்டோட மைண்டில் வேற மாதிரி இருக்கும். அவங்க சொல்ல மாட்டாங்க, இல்லை அவங்க இதை விட நல்லா பண்ணாங்கன்னு கூட இருக்கலாம். ஆனால் உன்னோட தாட்டு என்ன? புதுசாக பண்ணவங்க நம்மளோட நல்லா பண்ணிட்டாங்க. இது பேர் என்னன்னா தாழ்வு மனப்பான்மை. அதை நம்மள சாச்சிரும். நல்லா கேட்டுக்கோ, என்னதான் வீட்டில் மருமக சமைச்சாலும் இல்லை பொண்டாட்டி சமைச்சாலும் அந்த வீட்டில் இருக்கிற பாட்டியோட கைப்பக்கமோ அந்த அம்மாவோட கைப்பக்கமோ அவ்வளோ சீக்கிரம் வராது. அது கைப்பக்கம். ஆனால் இப்போது இந்த கைப்பக்கம் இல்லைன்னா இவங்க சாப்பிடவே மாட்டாங்களான்னு அப்படிலாம் இல்லை. இவங்க இல்லைனாலும் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ருசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் வாழ்ந்தாகணுமே. அப்போது நாம் ஒரு விஷயத்த செய்யலைனாலும் செய்கிறவங்களை வச்சு ஆர்கனைசேஷன் ரன் ஆகும். நீங்கள் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் ஈகோவில் நம்ம லேர்னிங்கை விட்டுருவோம், கற்றுக்கிறத விட்டுருவோம், பணிவை விட்டுருவோம், ரேப்பை விட்டுருவோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க சில பேர். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் ஒரு பர்சன் இருக்காங்க, நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், என்னோட சீனியர் அவங்க ஒரு சீனியர் எடிட்டர் வச்சுப்போம். நான் ஒரு வீடியோ எடிட்டர், நான் புதுசாக ஜாயின் பண்ணுறேன். நான் அவரோட எனக்கு ரேப்போ வேணும். அந்த ரேப்போ இருந்தால் தான் என்னால் கற்றுக்க முடியும். அப்போது அதே மாதிரி அவங்களுக்கும் ரேப், எனக்கும் ரேப் வேணும், அவங்களுக்கும் ரேப் வேணும். ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தான் ஆக்சுவல் ரேப் வேணும். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? என்ன அடாப்டிவான ஒரு பர்சனாக மாற்றிக்கணும், சிச்சுவேஷன் ஹேண்ட்லராக மாற்றிக்கணும், எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கிற மனுஷனாக மாற்றிக்கணும். ஒன்றும் நம்ம தலையாரும் எடுக்க போகிறது இல்லை, ஆனால் நமக்கு கொடுக்குற சூழலில், நமக்கு கொடுக்குற இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ ஒரு குவாலிட்டி என்ன சொன்ன? டாலரன்ஸ். அடுத்த குவாலிட்டி என்னென்னா கிரியேட்டிவிட்டி. இப்போ நீ ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருக்க, நாளைக்கு இன்னொருத்தர் வேறு மாதிரி இதை பண்ணுறாங்க, அந்த வேறு மாதிரி பண்ணுறது தான் பிடிக்கும். அப்போ நீயே வேறு மாதிரி மாற்றி பண்ணிட்டு இருந்தால் தான் இங்கே சர்வைவ் பண்ண முடியும். நான் ஒரே மாதிரி தான் பண்ணுவேன் ஒர்க்குனா முடியாது. யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஒன்னே நீ திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஜோஹோ இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட வெப்சைட்டில் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ப்ராடக்ட் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் தான், கம்பெனி தான். அவங்க கிரியேட் பண்ண ப்ராடக்ட்டை அவங்களே தூக்கிட்டு புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே தான் கூகுளுக்கு, இதே தான் ஆப்பிளுக்கு. ஆப்பிளோட புது ஆட் பார்த்தீங்களா, பழைய மாதிரி இருக்காது, காட்டவே மாட்டாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்காது பெருசாக. ஆனால் இப்போ தெளிவாக லான்ச் பண்ணுறான். 1 10 9 7 6 5 4. ஏன்னா காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்தியா, 3rd US, 1st சைனா. காம்படிஷன் இருக்கு பாஸ், காம்படிஷன் இருக்கு. நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னா, பக்கத்தில் காம்படிட்டர் தேட்டர் இருக்கு, இங்கே காம்படிட்டர் உள்ள இல்லை, எங்கேயோ இடத்துல இருக்கிறான், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் நம்மளோட காம்படிஷன். அந்த காம்படிஷனை நோக்கி நம்ம ஓடணுமே தவிர சக மனுஷனை நீ காம்படிஷனை பார்த்தனா, கூட இருக்கவங்களை பார்த்தனா நீ ஃப்ளாப் ஆகிடுவ. ஸோ கிரியேட்டிவிட்டி வளர்த்துக்கோ, டாலரன்ஸை வளர்த்துக்கோ. 3வது, என்றைக்குமே உன்னோட லைஃப்பில் ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கோ, அந்த விஷயத்தை அணுகிற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. அதே மாதிரி ட்ரஸ்ட் பண்ணு, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யார் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சந்தேகப்படுப்பானா, யாருக்கு தான் மேலே நம்பிக்கை இல்லையோ, தான் மேலே நம்பிக்கை இருக்க என்ன பண்ணுவான், என்ன இருந்தாலும் ஐ ஆம் கோயிங் டு லீட் அப்படின்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே நிறைய விஷயங்கள் கற்றுக்கோ. இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு ஆஃபீஸில் உனக்கு தேவையான சில விஷயங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஆஃபீஸுன்னு இல்லை, ஐம் சாரி, உன் லைஃப்க்கும் தேவையான விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன். இதில் எது உனக்கு சரின்னு தோணுதோ அதை கடைப்பிடி. நிச்சயமாக உன் லைஃப் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.